வணக்கம் தமிழா. நீ வெற்றியடைவதை உன்னை தவிர வேறு யாராலும் தடுக்க முடியாது. இன்றைக்கி இந்த வீடியோ என்ன தலைப்பு பார்க்க போகிறோம் அப்படின்னா, கன்வெர்ட். ஓகேவா? கன்வெர்ட் அப்படின்னு கண்டிப்பாக நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். இது வந்து எலக்ட்ரானிக்ஸ் ஒரு டாபிக்ஸ். நம்மளோட டிஎன்பிசி, ஆர்ஆர்பி, போலீஸ் போன்ற தேர்வுகள் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் அப்பப்போ ரொம்ப ரேராக இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டே தான் இருப்பாங்க. ஓகே, இதில் பைனரி, டெசிமல், ஆக்டல், ஹெக்ஸா டெசிமல் மொத்தம் இது 4 தான் இருக்குது. இந்த 4 பேஸ் பண்ணி எதில் ஒவ்வொன்றையும் என்ன நம்ம கன்வெர்ட் பண்ணி மாற்றிக்கலாம். பைனரியை ஹெக்ஸா டெசிமலாக மாற்றலாம், இல்லை ஹெக்ஸா டெசிமலாக டெசிமலாக மாற்றலாம், இல்லை பைனரி ஆக்டலாக மாற்றலாம். இது மாதிரி எப்படி வேணால் என்ன பண்ணாமல் கன்வெர்ட் பண்ண முடியும். ஓகேவா? இதுலேருந்து கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் வந்துச்சு அப்படின்னா சரி, கண்டிப்பாக நீ ரொம்ப ரொம்ப லக்கி தாங்க. ஏன் அப்படின்னா இந்த கான்செப்ட் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நீ ஈஸியாக ஆன்சர் பண்ணிடுவீங்க. ஓகே, இந்த கொஸ்டின்ஸ் கேட்கக்கூடிய விஷயத்தில் நிறைய பேர் பார்த்தா கண்டிப்பாக இந்த கொஸ்டின் தெரிஞ்சிருக்க மாட்டாங்க. தெரியாத பட்சத்தில் நீங்கள் இந்த கொஸ்டின் கரெக்டாக ஆன்சர் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் நிறைய பேருக்கு முன்னாடி இருப்பீங்க. இதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. ஓகேங்களா? ஏன்னா ரொம்ப ரொம்ப ரேரான ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் கூட, ரொம்ப ரொம்ப சிம்பிளான டாபிக் கூட, ரொம்ப கஷ்டமே பட தேவை கிடையாது. ஈஸியாக நம்ம ஆன்சர் பண்ணலாம். ஏதோ முழு நம்பர் கேட்டாலும் சரி, இல்லை பாயிண்ட்ஸை கேட்டாலும் சரி, எப்படி கேட்டாலும் இந்த என்ன பண்ணலாம், இந்த கொஸ்டின் நம்ம ஆன்சர் கரெக்டாக பண்ண முடியும். ஓகே, ரீசெண்டாக டிஎன்பிசி இந்த மாதிரி கொஸ்டின்லாம் கேட்குறாங்க. ரயில்வேலையும் கேட்பாங்க. அது மாதிரி போலீஸ் எஸ்சியில் பார்த்தா ஏதோ ஒரு தேர்வில் கேட்டிருக்காங்க. இதை பற்றி கொஸ்டின்ஸ் கேட்டாங்கன்னா எப்படி ஆன்சர் பண்ணுறது, அதை பற்றி முழு விளக்கம் இந்த வீடியோ கொடுக்க போகிறோம். அதே மாதிரி நம்முடைய சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு தந்து கொடுக்க அனைவருக்குமே நன்றி. அதே மாதிரி இந்த வீடியோ கண்டிப்பாக நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்களே. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, பைனரி, டெசிமல், ஆக்டல், ஹெக்ஸா டெசிமல். ஓகே, பைனரி வந்து பார்த்திங்க அப்படின்னா 2ன்னு சொல்லுவாங்க. அதாவது 2 அப்படின்னா அர்த்தம்னா 2ஐ விட குறைவான எண்கள் மட்டும்தான் இந்த பைனரியில் இருக்கும். அப்போ 2ஐ விட குறைவான நம்பர் இருக்கும் 0, 1. இந்த 2 நம்பர் மட்டும்தான் இதுக்குள்ளே இருக்கும். 0, 1 மட்டும்தான் எங்கே இருக்கும்? பைனரி அப்படின்னாலே 0, 1 மட்டும்தான் இருக்கும். ஓகே, அடுத்த டெசிமல் அப்படின்னா 10ன்னு சொல்லுவாங்க. அப்போ டெசிமல் 10 அப்படின்னா அர்த்தம் 0லேருந்து 9 வரைக்கும் உள்ள நம்பர்ஸ் மட்டும்தான் இங்கே இருக்கும். அடுத்து ஆக்டல் அப்படின்னா 8ன்னு சொல்லுவோம். ஆக்டல் 8ன்னு அர்த்தம் 8ஐ விட குறைவான இருக்கும் 7 வரைக்கும். அப்போ 1லேருந்து எது வரைக்கும் தான் இருக்கும்? 7 வரைக்கும் தான் இருக்கும். ஓகே, ஆக்டலில் வந்து பார்த்தீங்கன்னா 9 நம்பர்லாம் இருக்கவே இருக்காது. எது வரைக்கும் தான் இருக்கும்? 7 வரைக்கும் தான் இருக்கும். ஓகே, அடுத்து ஹெக்ஸா டெசிமல் வந்து பார்த்தீங்கன்னா 16ன்னு சொல்லுவாங்க. ஹெக்ஸா டெசிமல் எவ்வளோ? 16. ஓகே, இந்த 16 எப்படி சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு 0லேருந்து 9 வரைக்கும் வந்துடும். 0லேருந்து 9 வரைக்கும் எத்தனை நம்பர் ஆயிடுச்சு? 10 நம்பர் ஆயிடுச்சு. ஓகேங்களா? அடுத்து 9க்கு அப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா 10ன்னு வராது, 7 ஸ்டார்ட் ஆகும். 11னா பி, 12னா சி, அடுத்து டி, அடுத்து இ, அடுத்து எஃப். இது என்னது? ஹெக்ஸா டெசிமல். ஓகேவா? அப்போ ஹெக்ஸா டெசிமல் மட்டும் பார்த்தா உங்களுக்கு லெட்டர்ஸ் வந்து அசைன் ஆக ஆரம்பிக்கும். மற்ற அனைத்திலையும் பார்த்தோம் நம்பர்ஸ் மட்டும் தான் இருக்கும். ஹெக்ஸா டெசிமல் இருக்கும் இந்த மாதிரி லெட்டர்ஸ் எது வரைக்கும் தான் வரும்? இ வரைக்கும் தான் வரும். எஃப் வரைக்கும் தான் வரும். ஓகே, 10, 11, 12, 13, 14, 15. ஓகேவா? 15 வரைக்கும் வரும். 0 to 9, அடுத்து A to F. ஓகேவா? இதை பற்றி ஃபஸ்ட் என்ன பண்ணுறோம்? பைனரி டு டெசிமல் பார்க்க போகிறோம். அதே டெசிமல் பைனரி எப்படி மாற்றுறது, அது பைனரிலேருந்து ஆக்டல், ஆக்டல்லேருந்து பைனரி எப்படி, அது பைனரிலேருந்து ஹெக்ஸா டெசிமல், ஹெக்ஸா டெசிமல்லேருந்து பைனரி எப்படி, இதை பற்றி தான் வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு பைனரி டு டெசிமல். பைனரி டு டெசிமல் எப்படி கண்டுபிடிக்கலாம்? ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். ஃபஸ்ட்டு கொடுக்கப்பட்ட இந்த எண்களை தனியாக எழுதிக்கலாம். ஓகே, என்ன கொடுத்துருக்காங்க? 1 0 1 1 1 0 1 1. ஓகேங்களா? இந்த நம்பர் கொடுத்தாலும் ஃபஸ்ட் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, இது பைனரி என்ன பண்ண போகிறோம்? டெசிமலாக மாற்ற போகிறோம். டெசிமலாக மாற்றுறதுக்கு ஒன்றுமே இல்லை. இந்த நம்பருக்கு மேலே என்ன பண்ணுங்க? ஃபஸ்ட்டு 1ன்னு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகேவா? 1, அடுத்து 1 டபுள் ஆகுனா 2, 2 டபுள் ஆகுனா 4, 4 டபுள் ஆகுனா 8, அடுத்து 16, 32, 64, 128. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, அந்த 1க்கு மேலே நம்பர்ஸ் இருக்குல்ல, அதை மட்டும் நீங்கள் டேரெக்டாக கூட்டிக்கங்க. அதாவது 1 × 128. அப்போ எவ்வளோ வரும்? 128 ப்ளஸ்ஸு அடுத்து 1க்கு மேலே 32, இந்த 1க்கு மேலே 16, இந்த 1க்கு மேலே 8, அடுத்து 1க்கு மேலே 2, அடுத்து 1க்கு மேலே 1. இது ஃபுல்லாக நீங்கள் கூட்டினாலே போதும், உங்களுக்கு டெசிமல் கிடச்சிரும். அப்போ இங்கே என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு கொடுக்கப்பட்ட பைனரி நம்பரை எழுதிக்கிட்டோம். எழுதிட்டு லாஸ்ட்லேருந்து, ஓகேவா, எங்கேன்னு பார்க்குறோம்? லாஸ்ட்லேருந்து என்ன நம்பர் அசைன் பண்ணணும்? எங்கே அசைன் பண்ணணும்? மேலே அசைன் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு 1ல் ஸ்டார்ட் பண்ணுங்கள். 1, 2, 4, 8, 16, 32, 64, 128. அடுத்து என்ன பண்ணணும்னா, இந்த 1க்கு மேலே உள்ள நம்பர் மட்டும் நீங்கள் என்ன பண்ணுங்கள்? போட்டுகிட்டே வாங்க. அதை மட்டும் நீங்கள் கூட்டினாலே போதும். 0க்கு மேலே நம்பரை கூட்டக்கூடாது. 1க்கு மேலே நம்பர் மட்டும் நீங்கள் கூட்டினாலே போதும், உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ஓகே, இப்போ இதை கூட்டி பாருங்கள். 128
32 எவ்வளோ வரும் 160 176 84 87 ஸோ அப்போ ஆன்சர் எவ்வளோ வரும் 187 ஓகேங்களா ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இன்னும் ஒரு கொஸ்டின் இதே பாருங்கள் பார்த்த ஒன்று உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும் பாருங்கள் இப்போ இந்த நம்பர் எழுதிக்கலாம் மொத்தம் 4 1 இருக்குது ஸோ தள்ளி தள்ளி எழுதுறேன் 2 0 1 2 1 ஓகே இப்போ என்ன பண்ணணும் மேலே நம்பர் அசைன் பண்ணணும் எப்படி அசைன் பண்ணணும் லாஸ்ட்லேருந்து 1ல் ஸ்டார்ட் பண்ணி டபுள் ஆகிட்டே வருவோம் அப்போ 1 2 4 8 16 32 64 128 இப்போ என்ன பண்ணணும் 1க்கு மேலே நம்பர் மட்டும் கூட்டணும் 1க்கு மேலே என்னென்ன இருக்குது 128 ஒரு 64 ஒரு 32 ஒரு 16 அடுத்து பார்த்தீங்கன்னா 2 1 ஓகேவா ஸோ இதை மட்டும் கூட்டினாலே போதும் நம்மளுக்கு ஆன்சர் வந்துடும் பாருங்க கூட்டுங்க 12 14 20 23 இங்கே ஒரு 2 அப்போ எவ்வளோ 10 14 இங்கே 1 இப்போ 243 ஸோ அப்போ ஆன்சர் வரும் 243 ஓகேங்களா ஸோ புரியுதுங்களா அப்போ என்ன பண்ணோம் இங்கே கொடுக்கப்பட்ட நம்பர் அப்படி எழுதிக்கிட்டோம் லாஸ்ட் நம்பர் அசைன் பண்ணுறோம் எப்படி அசைன் பண்ணுறோம் 1 2 4 8 16 32 64 1 2 8 மாதிரி டபுள் ஆகும் ஏசர் டபுள் ஆகுறதுன்னா இது ஒரு கான்செப்ட் அவ்வளோதான் ஓகே ஆக்சுவலி என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா ஒன்றுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 2 நடுக்கு 0 அடுத்து 2 நடுக்கு 1 ஸோ இது மாதிரி வந்துட்டு இருக்கும் அதை நம்ம என்ன பண்ணியிருப்போம் இந்த மாதிரி மாற்றி எழுதியிருப்போம் ஓகேவா ஏன்னா 2 நடுக்கு 6ன்னு போட்டு அதை நம்ம என்ன டபுள் ஆக்கி ஸோ அதுக்கப்புறம் கூட்டுறதோட என்ன பண்ணலாம் நான் நம்பரை அசைன் பண்ணிட்டா ஈஸியான கூட்ட எளிமையாக இருக்கும் அதுக்காக தான் 1லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருப்போம் ஓகேங்களா ஓகே இப்போ அடுத்து பாருங்கள் அடுத்து பைனரியிலே பாயிண்ட்ஸில் வச்சு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஸோ அது எப்படி டெசிமலாக மாற்றுறது அப்படின்னு பார்க்கலாம் ஸோ இதுவும் அதே கான்செப்ட் தான் இங்கே என்ன தான் நம்ம நம்பர் அசைன் பண்ணி தான் ஆன்சர் பண்ண போகிறோம் ஓகே பாருங்கள் ஸோ ஃபஸ்ட் நம்பர்ஸ் எழுதிக்கலாம் 1001.11 அடுத்த நம்பர் எப்படி அசைன் பண்ண போனால் பாயிண்ட்டுக்கு முன்னாடி முழு நம்பர் தானே இதுக்கு எப்பயும் போல தான் ஆன்சர் பண்ண போகிறோம் எப்படி ஆன்சர் பண்ணுவோம் 1248 அதே மாதிரி பாயிண்ட்ஸுக்கு அப்புறம் வர்றது எப்படி எழுதுவோம் பார்த்தீங்கன்னா 0.5 0.25 அடுத்து 0.125 அடுத்து 0.0625 இது என்ன கான்ஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா 1/2 1/4 1/8 1/16 இது மாதிரி போய்கிட்டே இருக்குது அது நம்ம ஷார்ட் எப்படி வச்சு வச்சுக்கலாம் 0.5 0.25 0.125 0.0625 இது மாதிரி என்ன பண்ணலாம் ஈஸியாக வச்சுக்கலாம் ஓகே இப்போ எப்பயும் போல தான் கூட்ட போகிறோம் 1க்கு மேலே என்ன இருக்குது 8 இங்கே 1க்கு மேலே ஒரு 1 ஸோ அப்போ எவ்வளோ வரும் 9 பாயிண்ட் வச்சுக்கலாம் அதே மாதிரி இங்கே 1க்கு மேலே 0.5 அடுத்து இங்கே 1க்கு மேலே 0.25 அப்போ ரெண்டே பக்கம் வரும் 75 ஓகேவா 0.5 0.25 பக்கம் வரும் 0.75 அப்போ ஆன்சர் எவ்வளோ 9.75 ஓகேங்களா ஸோ அவ்வளோதான் ஓகேவா இப்போ அதே மாதிரி இந்த கொஸ்டின் எப்படி ஆன்சர் பண்ணுற பாருங்க அதே கான்செப்ட் எதுவும் மாற்ற போகிறது இல்லை ஸோ இங்கே என்ன இருக்குது 11.001.001 இப்போ என்ன பண்ண நம்பர் அசைன் பண்ணால் ஃபஸ்ட்டு முழு நம்பருக்கு 1 2 4 8 16 இப்போ என்ன பண்ணலாம் அந்த 1க்கு மேல் நம்பர் மட்டும் கூட்டுங்க 16 8 இங்கே ஒரு 1 ஸோ அப்போ இது ஃபுல்லாக கூட்டின எவ்வளோ வரும் 25 அப்போ 25 புள்ளி ஓகே அடுத்து 0 அப்படின்னா 0.5 அடுத்து 0.25 அடுத்து 0.125 ஓகே இதில் என்ன பண்ணணும் 1க்கு மேல் நம்பர் மட்டும் தான் பார்க்கணும் 1க்கு மேல் என்ன இருக்குது 0.125 தான் இருக்குது அப்போ அதை அப்படியே போட்டுக்கலாமா 125 ஸோ அப்போ ஆன்சர் எவ்வளோ 25.125 அவ்வளோதான் முடிஞ்சு ஓகேங்களா ஸோ ரொம்ப சிம்பிள் ஆன்சர் பண்ணலாம் நீங்கள் என்ன ஞாபகம் வச்சுக்கணும் இந்த முழு நம்பருக்கு நம்பர் எப்படி அசைன் பண்ணுறோம் அதே மாதிரி பாயிண்ட்ஸுக்கு அப்புறம் வரக்கூடிய நம்பர் எப்படி அசைன் பண்ணுறோம் ஓகேவா இந்த நம்பர் எப்படி அசைன் பண்ண பாருங்க 5 25 100 அந்த 5 இடத்துல போகிற மாதிரி இருக்கா ஸோ அது காலையில் அவச்சால போதும் ஈஸியாக நம்ம ஆன்சர் பண்ணிடலாம் ஓகேங்களா இப்போ இதே மாதிரி இப்போ என்ன பண்ணோம் பைனரி வந்து டெசிமலாக மாற்றணும் இப்போ என்ன பண்ண போகிறோம் டெசிமலாக பைனரியாக மாற்ற போகிறோம் ஸோ அது எப்படின்னு பாருங்கள் டெசிமல் டு பைனரி ஃபர்ஸ்ட் திங் இருக்குது 75 என்ன பண்ண போகிறோம் பைனரியாக மாற்ற போகிறோம் நம்ம பைனரி நம்ம தெரியும் என்ன ஒரு ரெண்டே நம்பர் தான் ஒன்று 0 இல்லைனா 1 இது எப்படி மாற்றுறதுன்னா 75 என்ன பண்ணால் 2ஆல் டிவைட் பண்ணணும் 75 2ஆல் டிவைட் பண்ணணும் ஸோ இது எவ்வளோ வருதோ போட்டு ரிமைனியாக அங்கே போட்டுடணும் ஓகேவா 75 எத்தனை 2 இருக்கும் 37 2 74 மீதி 1 அடுத்து திரும்பியும் 37 2ஆல் டிவைட் பண்ணுங்கள் 37 டிவைட் பண்ண வரும் 18 2 36 மீதி 1 அடுத்து 18 திரும்பி என்ன பண்ணுங்கள் டிவைட் பண்ணுங்கள் எவ்வளோ வரும் 9 2 18 மீதி எனக்கு எதுவுமே இல்லை அடுத்து திரும்பி 9 2ஆல் வகுத்து அப்படின்னா
4 2 8 மீதி 1. அது திரும்பியும் 4 2ஆல் வகுக்கணும். வகுத்து எவ்வளோ வரும்? 2 மீதி 0. அப்போ 2 என்ன பண்ணும்? 2ஆல் வகுக்கணும். வகுத்து எவ்வளோ வரும்? 1 2 மீதி இல்லை. ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன வந்திருக்கு பாருங்கள். இப்போ 75 2 37 மீதி 1, அடுத்து 32 18 மீதி 1, அடுத்து 18 9 2 வகுத்தோம்னா 9 மீதி 0, 9 2 வகுத்தோம்னா 4 மீதி 1, 4 2 வகுத்தோம்னா 2 மீதி 0, அடுத்து 2 2 வகுத்தோம்னா 1 மீதி 0. ஸோ இந்த நம்பர் என்ன பண்ணால் கீழேருந்து மேலே அப்படியே எழுதிக்கணும். கீழேருந்து மேலே எழுதிக்கணும். அப்போ எழுத எனக்கு என்ன ஆன்சர் வரும்? 1 0 0 1 0 1 1. ஓகேவா? ஸோ அப்போ இதே எனக்கு ஆன்சர். ஓகேவா? 1 0 0 1 0 1 1 தான் எனக்கு என்னது ஆன்சர். என்ன பண்ணோம்? ஸோ இந்த நம்பர் அப்படியே 2ஆல் டிவைட் பண்ணிட்டு வரும். மீதியை வந்து அப்படி பின்னாடி போட்டு வரணும். 0னா 0ன்னு போடணும், 1னா 1ன்னு போடணும். ஓகே, அவ்வளோதான். அப்போ கீழேருந்து மேலே கொண்டு போனாலே போதும். ஸோ அந்த மீதியை மட்டும் தான் பார்த்துருக்கோம். ஸோ ஆன்சர் நம்மளுக்கு வந்துடும். ஓகேவா? இப்போ இந்த கொஸ்டின் ட்ரை பண்ணால் உங்களுக்கு இன்னும் நல்லா தெளிவாக புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். இப்போ 129 அதை என்ன பண்ண போகிறோம்? பைனரியாக மாற்ற போகிறோம். ஓகே, 129. ஓகே, 2ஆல் வகுத்தோம்னா 64 மீதி 1, 64 2ஆல் வகுத்தோம்னா 32 மீதி 0, அடுத்து 32 2ஆல் வகுத்தோம்னா 16 மீதி 0, 16 2ஆல் வகுத்தோம்னா 8 மீதி 0, 4 2ஆல் வகுத்தோம்னா சரி 8 2ஆல் வகுத்தோம் 4 மீதி 0, 4 2ஆல் வகுத்தோம்னா 2 மீதி 0, 2 2ஆல் வகுத்தோம்னா 1 மீதி 0. ஸோ இதை அப்படியே எழுதுக்க. அப்போ எவ்வளோ வரும்? 1 எத்தனை 0? 2 3 4 5 6. 1 2 3 4 5 6 லாஸ்டோட 1. அவ்வளோதான் ஆன்சர். ஓகேங்களா? இதுதான் இப்போ ஆன்சர். இப்போ என்ன பண்ணோம்? 129 2ஆல் வகுத்துட்டே வந்தோம். மீதி பின்னாடி போட்டே வரும். அவ்வளோதான். ஸோ ஆன்சரில் வரும் 1 0 0 0 0 0 1. ஓகேவா? ஸோ இதுதான் எனக்கு என்னது ஆன்சர். ஓகே, இது வந்து என்ன கேட்டிருக்காங்க? முழு எண்களை டெசிமல் கொடுத்தானா பைனரியாக மாற்றிருக்கோம். இதே இது பாயிண்ட்ஸில் டெசிமல் கொடுத்தானா எப்படி பைனரியாக மாற்றுறது? அடுத்து டெசிமல் டு பைனரியில் வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் வச்சு கேட்டால் எப்படி ஆன்சர் பண்ணுறது? ஸோ அதை பற்றி நீங்கள் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ 39.75. ஓகே, ஃபஸ்ட் இந்த முழு நம்பருக்கு எப்பயும் போல தான் நம்ம ஆன்சர் பண்ணணும். ஓகேங்களா? முழு நம்பருக்கு எப்பயும் போல் ஆன்சர் பண்ணலாம். இப்போ 39 என்ன பண்ணுவோம்? 2ஆல் டிவைட் பண்ணிட்டே போகுமா? 30 2ஆல் டிவைட் பண்ணால் 19 2 38 மீதி 1, 19 2ஆல் வகுத்தோம்னா 9 2 18 மீதி 1, 9 2ஆல் வகுத்தோம்னா 4 2 8 மீதி 1, 4 2ஆல் வகுத்தோம்னா 2 4 மீதி 0, அடுத்து 2 2ஆல் வகுத்தோம்னா 1 மீதி 0. ஸோ அது அப்படியே கீழேருந்து மேலே போகணும். அப்போ எவ்வளோ வரும்? 1 0 0 1 1. ஓகே, அடுத்து 0.75. இப்போ 0.75 இது என்ன பண்ணால் 2ஆல் பெருக்கிட்டே போகணும். ஓகேவா? ஸோ இந்த முழு நம்பருக்கு என்ன பண்ணால் 2ஆல் வகுத்துட்டே போய் மீதியை வச்சு ஆன்சர் பண்ணாமா? ஸோ அதே மாதிரி தான் இங்கே பாயிண்ட்டுக்கு அப்போ நம்பர் வச்சு அதை டேரெக்டாக என்ன பண்ணணும்? 2ஆல் பெருக்கிட்டே போகணும். அவ்வளோதான். அப்போ 0.75 பெருக்கின எவ்வளோ வரும்? 2ஆல் 1.50. ஸோ அதில் இந்த முழு நம்பர் மட்டும் எடுத்துங்க. எவ்வளோ? 1. அடுத்து ரிமைனிங் எவ்வளோ இருக்குது? 0.50. அது 2ஆல் பெருங்க. எவ்வளோ வரும்? 1.00. அப்போ இது முழு நம்பர் என்னது? 1. ரிமைனிங் என்ன இருக்குது? 0.00 தான் இருக்குது. ஸோ 2ஆல் என்ன பெருக்க முடியாது. அப்போ என்ன வச்சுக்கலாம்? 1 போட்டாலே போதும். இதுக்கப்புறம் போக முடியாது. அப்போ இதை இந்த ஃபார்மெட்டில் எழுதிக்கணும். 1 1. ஓகே, அப்போ 39னா 1 0 0 1 1. 0.75 அப்படின்னா 1 1. ஓகேங்களா? இப்போ ரெண்டுமே சேர்த்துல என்ன வரும்? 1 0 0 1 1. இங்கே 0.11. ஓகேங்களா? ஸோ இதுதான் எனக்கு ஆன்சர். ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன பண்ணணும்? முழு நம்பர் அப்படின்னா 2ஆல் வகுத்துட்டே போகணும். பாயிண்ட்ஸ் வந்துச்சு அப்படின்னா 2ஆல் பெருக்கிட்டே போகும். அவ்வளோதான். ஓகே, அதே மாதிரி இதுக்கு ஆன்சர் பண்ணுங்கள். இப்போ 248 இதுக்கு முழு நம்பர் ஃபஸ்ட் ஆன்சர் பண்ணலாம். 2ஆல் டிவைட் பண்ணோம்னா 1 2 4 ரிமைனிங் 0. திரும்ப 2ஆல் வகுத்தோம்னா 6 2 ரிமைனிங் 0. திரும்ப 2ஆல் வகுத்தோம்னா 3 1 ரிமைனிங் 0. திரும்ப 2ஆல் வகுத்தோம்னா 15 மீதி 1. இது 2ஆல் வகுத்தோம்னா 7 மீதி 1. இது 2ஆல் வகுத்தோம்னா 2 6 மீதி 1. இது 2ஆல் வகுத்தோம்னா 1 2 மீதி 1. ஸோ என்ன பண்ணுவோம்? கீழேருந்து மேலே. அப்போ எவ்வளோ வரும்? 11 11 1 0 0. ஓகேங்களா? மொத்தம் எத்தனை இருக்குது? 5 1 3 0. ஓகே, அடுத்து பாயிண்ட்ஸுக்கு அப்புறம் 0.3125. இது என்ன பண்ணணும்? 2ஆல் பெருக்கிட்டே போகணும். ஓகே, இது 2ஆல் பெருக்கினா வரும் 0.625
0.250. அப்போ இது முழு நம்பருக்கு என்னது 0. ஓகே, இப்போ ரிமைனிங் என்ன இருக்குது 0.625ன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா பாயிண்ட்ஸுக்கு அப்புறம் நம்பர் வரல பின்னாடி 0 வந்தால் அது அப்படியே விட்டுருங்க. இப்போ 0.625 இது ரெண்டால் பெருக்குங்க. இப்போ இது ரெண்டாவது பெருக்குங்க எவ்வளோ வரும் 1.250. அப்போ இது முழு நம்பர் என்னது 1. முழு நம்பர் எவ்வளோ 1. இப்போ ரிமைனிங் எவ்வளோ இருக்குது 0.250 ரெண்டாவது பெருக்கு எவ்வளோ வரும் 0.500 வரும். அப்போ முழு நம்பர் என்னது 0. அப்போ ரிமைனிங் எனக்கு 0.5 மட்டும்தான் இருக்குது. ஏன்னா 0.5க்கு அப்புறம் 0 தான் போட தேவையாது. அப்போ ரெண்டாவது பெருக்கு நல்லா வரும் 1.0 வரும். அப்போ இது முழு நம்பர் என்னது 1. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் ரிமைனிங் 0 தான் வருது. 0 வச்சு எதை பெற்றாலும் 0 தான் வரும். சரால் விட்டுடலாம். அப்போ எனக்கு என்ன வந்துச்சு 0101. ஓகே, இந்த ஃபார்மேட்டில் அளிக்கணும். அப்போ எனக்கு என்ன ஆன்சர் வரும் ஃபஸ்ட்டு 248க்கு 5130. அடுத்து பாயிண்ட்ஸ் அப்புறம் 3125 எவ்வளோ வருது 0101. ஸோ அவ்வளோதான்ப்பா. ஓகேவா? ஸோ அப்போ முழு நம்பர் கேட்டாங்கன்னா நீங்கள் ரெண்டால் வகுக்க போகிறீங்க. பாயிண்ட்ஸுக்கு அப்புறம் வந்துருச்சு அப்படின்னா அது ரெண்டால் பெருக்க போகிறீங்க. அது முழு நம்பர் மட்டும் எடுத்து வச்சுட்டே வரும். அவ்வளோதான். ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ட் தான். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா பைனரி டு ஆக்டல். பைனரி டு ஆக்டல் கேட்டால் என்ன பண்ணால் ரொம்ப சிம்பிள் தான். ஸோ ஆக்டல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 பிட்டுன்னு சொல்லுவாங்க. ஆக்டல்னாது 3 பிட். அது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1 2 4 இந்த மாதிரி தான் என்ன இருக்கும் ஆக்டல் இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ 3 பிட் அப்படின்னால என்ன பண்ணால் 3 மூணாக பிரிக்கணும். எப்படி 3 மூணாக பிரிக்கணும்னா லாஸ்ட்லேருந்து 3 மூணாக நீங்கள் பிரிக்கணும். ஓகே, ஃபஸ்ட் இந்த நம்பர் எழுதிக்கலாம். பைனரி டிஜிட்டை 10101010. இப்போ என்ன பண்ணால் 3 மூணாக பிரிக்கணும். ஓகேவா? ஸோ 3 அது லாஸ்ட்லேருந்து பிரிக்கணும். ஓகேங்களா? 3 திரும்ப ஒரு 3 இங்கே ரிமைனிங் எவ்வளோ தான் இருக்குது 2 நம்பர் இருந்துச்சு அப்படின்னா ஒரு 0 சேர்த்துனா முன்னாடி 3 டிஜிட் ஆயிடும். ஓகேவா? அப்போ 010 101 010. இதுக்கு நம்பர் பார்க்கலாமா? ஓகே, இதுக்கான பிட்டு எப்படி முன்னாடி சொல்லிட்டேன் 1 2 4. இதே மாதிரி தான் 1 2 4 1 2 4 1 2 4 இப்படி தான் எழுதணும். அப்போ 1 2 4 1 2 4 1 2 4 இது அப்படியே எழுதிக்கலாம். எப்பயும் போல தான் 1க்கு மேலே இருக்க மட்டும் என்ன பண்ணணும் கூட்டிக்கணும். இங்கே 1க்கு மேலே என்ன தான் இருக்குது 2. அதேமாதிரி இங்கே 1க்கு மேலே 4 1க்கு மேலே 1 அப்போ எவ்வளோ வரும் 5. அடுத்து இங்கே 1க்கு மேலே 2 மட்டும்தான் இருக்குது. அப்போ எவ்வளோ 2. அப்போ ஆன்சர் எவ்வளோ வரும் 252. ஸோ அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். நீங்கள் என்ன பண்ணணும் ஆக்டல் அப்படின்னா 3 பிட். அப்போ 3 மூணாக பிரிக்கணும் லாஸ்ட்டில் இருந்து. ஓகே, முன்னாடி சப்போஸ் எனக்கு ஒரு இது வந்தாலும் என்ன பண்ணணும் 2 0 முன்னாடி சேர்த்துக்கணும். 2 வந்துச்சுன்னா 1 0 சேர்த்துக்கணும். 3மே வந்துச்சுன்னா எதுவுமே பண்ண தேவையாது. ஓகேங்களா? பண்ணீங்க அப்படின்னா ஸோ ஒவ்வொன்றாங்க 1 2 4 1 2 4 1 2 4 இதுக்கான டிஜிட் மட்டும் போட்டாலே போதும் ஆன்சர் வந்துடும். ஓகேவா? இப்போ இந்த கொஸ்டினை பாருங்கள். இங்கே என்ன இருக்குது 1100 111 01. என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு 3 மூணாக பிரிக்கணும். ஓகே, 3 மூணாக பிரிச்சுலாம் 3 இங்கே ஒரு 3 இப்போ ரிமைனிங் 3. ஓகேவா? இங்கேயும் 3 இருக்குது இங்கேயும் 3 இருக்குது இங்கேயும் 3 இருக்குது. ஓகே, அடுத்து என்ன பண்ணுவோம் நம்பர் அசைன் பண்ணுவோம். எப்படி அசைன் பண்ணுவோம் 1 2 4 1 2 4 1 2 4 அதே தான். அப்போ 1 2 4 1 2 4 1 2 4. அப்போ இங்கே என்ன ஆகும் 1க்கு மேல் 4 1க்கு மேல் 2 எவ்வளோ வரும் 6. அடுத்துங்க 1க்கு மேல் 2 1க்கு மேல் 1 அப்போ எவ்வளோ வரும் 3. அடுத்து 1க்கு மேல் 4 1க்கு மேல் 1 எவ்வளோ வரும் 5. அப்போ ஆன்சர் எவ்வளோ 635 8. அவ்வளோதான். ஓகே, ரொம்ப சிம்பிளாக என்ன பண்ணலாம் ஆன்சர் பண்ணிடலாம். ஓகே, அப்போ பைனரிலேருந்து ஆக்டல் கண்டுபிடிக்கிறது கண்டிப்பாக ஈஸியாக பண்ணிக்கிறீங்க. ஏன் அப்படின்னா ஸோ 3 மூணாக பிரிப்பீங்க. பிரிச்சுட்டு அதில் மட்டும் 1 2 4 1 2 4 1 2 4 போட்டு ஸோ 1க்கு மேலே நம்பர் மட்டும் என்ன பண்ணுவோம் கூட்டி ஆன்சர் பண்ணுவோம். ஆக்சுவலாக என்னது பைனரி டெசிமல் கண்டுபிடிச்சிருக்கோம் அதே கான்செப்ட் தான். ஏன்னா பைனரி டெசிமல் போகும்போது நம்ம கண்டினியூஸாக நம்பர் போட்டே போகும். இங்கே அப்படி இல்லை 3 மூணாக பிரிக்கிறதுனால நம்ம ஈஸியாக என்ன பண்ணலாம் ஆன்சர் பண்ணி முடிச்சிடலாம். ஓகே, இதே இது இந்த பைனரி ஆக்டலில் பாயிண்ட்ஸில் வச்சு கேட்டுதாங்க அப்படின்னா எப்படி ஆன்சர் பண்ணுறது. இப்போ பாருங்கள் இங்கே என்ன இருக்குது 1101. அடுத்து என்ன இருக்குது 0 111 01.110 111 ஓகே, இங்கே என்ன பண்ண போனால் இங்கே அதே கான்செப்ட் தான். பாயிண்ட்ஸுக்கு முன்னாடி வந்து முழு நம்பரா இதுக்கு எப்படி ஆன்சர் பண்ணுவோம் லாஸ்ட்லேருந்து. ஓகேவா? பாயிண்ட்ஸ்க்கு அப்புறம் முழு நம்பர். இப்போ என்ன பண்ணோம் 3 மூணாக பிரிங்க. ஓகேவா? சரி, 3 மூணாக பிரித்து என்ன வரும் பாருங்கள். நீங்கள் 1 இருந்தால் முன்னாடி 2 0 சேர்த்துக்கணும். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி பாயிண்ட்ஸுக்கு அப்புறம் வரது என்ன பண்ணால் ஃபஸ்ட்லேருந்து பிரிக்க ஆரம்பிக்கிறோம் 3 3 3. ஓகேவா? முழு நம்பர் மட்டும் இருந்தால் லாஸ்ட்லேருந்து போவோம். பாயிண்ட்ஸுக்கு அப்புறம் வந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட் இருந்து நம்ம போயிடுவோம்.
ஓகே 3 3 பிரிச்சுக்கணும். இப்போ என்ன பண்ணலாம், எப்பயும் போல் கான்செப்ட் தான் 1 to 4 தான். அப்போ இங்கே என்ன வரும் 1 to 4. அப்போ 1க்கு மேலே மட்டும்தான் இருக்குது. அப்போ 1 இங்கே என்ன வரும், இது 4 1 5, இங்கே 2க்கு 1க்கு மட்டும்தான் இருக்குது, எவ்வளோ வரும் 3, இங்கே 4க்கு 1க்கு மட்டும்தான் இருக்குது, எவ்வளோ வரும் 5. ஓகேவா? அப்போ 1535 புள்ளி. இப்போ 110 என்ன வரும் 6. ஓகே, நீ எழுதி கூட போடுங்க. 4 to 1 4 to 1 4 to 1. ஓகே, அப்போ 4 2 6 4 2 6 1 7, அங்கே ஒரு 2. ஸோ அப்போ ஆன்சர் வரும் 1535.672. அவ்வளோதான். இப்போ ஸோ இப்போ என்ன பண்ணோம், முழு நம்பர்னா லாஸ்ட்லேருந்து பிரிச்சுட்டே போனீங்க, பாயிண்ட்ஸ்க்கு அப்புறம் தானே பண்ணோம், ஃபர்ஸ்ட் இருந்து பிரிச்சுட்டு போய்க்கிறோம். அவ்வளோதான். ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் ஆன்சர் பண்ணுவோம். இங்கே பாருங்கள், ஓகே என்ன பண்ணும், பாயிண்ட்ஸுக்கு முன்னாடி உள்ளதை லாஸ்ட்லேருந்து 3 3 பிரிங்க. ஓகேவா? அதேமாதிரி இங்கே ஃபஸ்ட் இருந்து பிரிங்க 3 3. ஓகேவா? இப்போ நம்பர் அசைன் பண்ணிடலாமா? ஃபஸ்ட் எவ்வளோ வரும் 0 1 0 எனக்கு எவ்வளோ வரும் 2. 0 1 0னா 2, 1 1 0னா 6, 0 1 1னா 3. ஓகேவா? இது நல்லா ஞாபகம் ஈஸியாக வந்துடும். ஏன்னா 1 2 4 இது நல்லா ஞாபகம். ஓகே, இங்கே இருந்துன்னா 2, இங்கே இருந்தால் 4, இங்கே இருந்தால் 1. இது நல்லா தெரிஞ்சுச்சுன்னா போதும், மேலே நம்ம எழுதவே தேவை கிடையாது. ஓகேவா? அப்போ 263 புள்ளி, இங்கே எவ்வளோ வரும் 1, இங்கே எவ்வளோ வரும் 2. ஸோ அப்போ ஆன்சர் இங்கே எவ்வளோ வரும் 263.12 தான் ஆன்சர் முடிஞ்சு. ஓகேவா? அப்போ பைனரி டு ஆக்டல் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் உங்களுக்கு இருந்துன்னு நினைக்கிறேன். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா அதே தான் ஆக்டல் டு பைனரி. ஆக்டல் டு பைனரி கண்டுபிடிக்க போகிறோம். இதுவும் ரொம்ப சிம்பிள் தான். இங்கே என்ன தெரிஞ்சுக்கமாதிரினா, ஒரு நம்பர் கொடுத்தோம்னா அது எப்படி பைனரியாக எழுதுறது. இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா 1ன்னு எப்படி எழுதலாம் 0 0 1. ஓகேவா? ஏன் அப்படின்னா 1 to 4 இப்படி தான் இருக்கும். ஓகேவா? அப்போ 1 கிட்ட தான் 1 போட முடியும். அப்போ 0 0 1. 2 என்ன பண்ணுவோம் 0 1 0. ஓகே, இதே மாதிரி 3னா 0 1 1. இது மாதிரி போடலாம். அது மாதிரி தெரிஞ்சிருந்தாலே போதும், நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். ஓகே பாருங்க 7 6. ஓகே, 76 கண்டுபிடிக்கலாம். 76. அப்போ 7 எப்படி எழுதலாம் 4 to 1 ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ 7 வரணும்னா எங்கெங்க நீங்கள் 1 போடணும், 1 கிட்ட 1 போடணும், 2 கிட்ட 1 போடணும், 4 கிட்ட 4 மொத்தம் எவ்வளோ வருது 7. அப்போ என்ன வரும் 111. இப்போ 6 என்ன பண்ணணும் 4 கிட்ட ஒரு 1 போடணும், 2 கிட்ட ஒரு 1 போடணும், கூட்டினாலே 6 வந்துடும், இங்கே 0. அப்போ எவ்வளோ வரும் 110. ஓகேவா? அப்போ ஆன்சருக்கு என்ன வரும் மொத்தம் இங்கே 111, இங்கே 110. ஓகேவா? மொத்தம் 5 1 1 0. அவ்வளோதான் முடிஞ்சு. ஓகேவா? ஸோ இங்கே நம்பருக்கு வந்து என்ன பண்ணுங்க, டிஜிட் போட தெரிஞ்சாலே போதும், ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். ஓகே, இந்த 4 to 1 வந்து நல்லா யோசிச்சு. ஏன் ஆக்டல்னா 3 பிட். ஓகேவா? இப்போ பாருங்கள் 2753. ஓகேவா? 2 அப்படின்னு எப்படி எழுதுறேன் நான் 0 1 0ன்னு எழுதுவேன். 7 அப்படின்னா 3க்குமே 1, 5 அப்படின்னா 4, அடுத்து 0, அடுத்து 1. ஏன்னா 4 1 கூட்டா தான் 5. ஓகே, 3னா 0 1 1. ஸோ அவ்வளோதான். என்ன பண்ணால் சிம்பிளாக நீங்கள் ஆன்சர் பண்ணி முடிச்சிடலாம். ஓகேவா? இந்த முன்னாடி 0 நம்ம தேவை கிடையாது. ஓகே, அப்போ என்ன வரும் 1 0 4 1 0 1 0 11. ஓகேவா? ஸோ அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக ஆன்சர் பண்ணலாம். இந்த நம்பர்ஸ்க்கான இந்த பைனரி எழுத தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? ஸோ இந்த கான்செப்ட் படி உங்களுக்கு தெரிஞ்சாலும் இப்போ என்ன பண்ணலாம் ஆன்சர் பண்ணிக்கலாம். ஓகே, இதே கான்செப்ட் எங்கே வரப்போகுதுன்னு பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ஸில் வரும்போது அதே தான். ஆக்டிலேருந்து பைனரி கேட்பாங்களா, அப்போயும் அதே கான்செப்ட் தான். 36 எப்படி எழுதலாம்? ஓகே, 3 எப்படி எழுதுவோம் 0 1 1. 6னா 1 1 0. அடுத்து பாயிண்ட் 2 எப்படி எழுதுவோம் 0 1 0. அடுத்து 5னா 1 0 1. ஸோ அவ்வளோதான் ஆன்சர். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த 1 0ங்கிறது நம்ம தேவைப்படுது. அப்போ பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்துடும். ஓகேவா? ஸோ அப்போ இந்த நம்பருக்கான இந்த டிஜிட் எழுத தெரிஞ்சாலே போதும், நம்ம ஆன்சர் ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும். ஓகேவா? 1ன்னு எங்கே வரும் 0 0 1. 7 அப்படின்னா 3க்குமே 1. 4 அப்படின்னா 4 கிட்ட 1, அடுத்து 2 0. ஓகே, பாயிண்ட் 2 எப்படி எழுதலாம் 0 1 0. அடுத்து 5னா 1 0 1. ஓகேவா? ஸோ அவ்வளோதான். ஸோ முன்னாடி வந்து 2 0ங்கிறது நமக்கு என்னது தேவை கிடையாது. ஓகேவா? ரொம்ப சிம்பிளாகவே என்ன பண்ணலாம் ஆன்சர் பண்ணி முடிச்சிடலாம். ஓகே, அவ்வளோதான். ஓகே, இதே கான்செப்ட்டில் என்ன வரப்போகுதுன்னா ஹெக்ஸாடெசிமல் வரப்போகுது. ஓகேவா? ஏன்னா ஹெக்ஸாடெசிமல் அப்படி என்ன பார்த்தீங்கன்னா அது 4 பிட் அவ்வளோதான். இப்போ ஆக்டில் எப்படி 3 பிட்டுன்னு சொன்னோம், அதே கான்செப்ட் தான். ஹெக்ஸாடெசிமல்னா 4 பிட்டு வரும், அவ்வளோதான். இப்போ 4 பிட்டுங்கிறது எப்படி வரும் பார்த்தீங்கன்னா 1 2 4 8. ஓகே தான் 4 பிட். இதை பேஸ் பண்ணி இங்கே இருக்கும். ஆக்டில் வந்து 3 பிட்டு 1 to 4, இங்கே 1 2 4 8 4 பிட். ஓகே, அது இன்னொன்று விஷயம் பார்த்தீங்கன்னா இங்கே 10 அப்படின்னா சொல்லணும் ஏன்னு சொல்லணும், 11னா பி,
12னா சி, 13னா டி, 14னா இ, 5னா எஃப். ஓகேவா? ஸோ அங்கே பார்த்து அதே கான்செப்ட் 3 3 பிரிச்சுமா, ஏன்னா 3 பிட்னா 3 பிரித்தோம். அப்போ ஹெக்ஸாடெசிமல் 4 பிட், அப்போ என்ன இப்போ 4 4 பிரிக்கணும், அவ்வளோதான். ஸோ பாருங்கள், ஓகே 4 4 4, இங்கே ஒரு 4, இங்கே ஒரு 4. ஓகேவா? அடுத்து எப்பயுமே நம்பர் அசைன் பண்ணுங்கள். 1248 1248 1248. ஓகேவா? இப்போ கூட்டுங்க. இங்கே 8 4 12 1 13. அடுத்து இங்கே 8 10 11. இங்கே எவ்வளோ வரும்? 3. ஓகே, 13 என்னன்னு சொல்லணும்னு பாருங்கள். 13 எனக்கு என்ன வரும்? டி. 13 எனக்கு என்னது? டி. 11 எனக்கு என்ன வரும்? பி. அடுத்து 3னா 3 வச்சுக்க வேண்டியது. அப்போ ஆன்சர் என்னது? TP3. ஸோ அவ்வளோதான். ஓகேங்களா? இங்கே 13னா 13 சொல்ல, 13 சொல்லணும் டி, 11னா பி, 3 3 சொல்லிக்கலாம். ஓகேவா? அப்போ ஆன்சர் வந்து வந்துடுச்சு. ஓகே, இதே கான்செப்ட் தான் இங்கேயும். ஓகேவா? ஆக்டல் பார்த்தா அதே கான்செப்ட் தான், பட் என்ன இப்போ 4 பிரிப்பு, அவ்வளோதான். இப்போ பாருங்கள், 1 4 0 1 1 0 1. ஓகே, 4 4 பிரிக்கலாம். இப்போ 4, இங்கே ஒரு 4, இங்கே எதுவுமே இல்லை, 3 0 சேர்த்துக்குவோம். ஓகேவா? அப்போ 0 0 1 எனக்கு என்ன வரும்? நம்பரோட அசைன் பண்ணிக்கோங்க. 1248. ஓகேவா? இங்கே 1, இங்கே எவ்வளோ வரும்? 0, இங்கே எனக்கு எவ்வளோ வரும்? 12 1 13. அப்போ இது எப்படி எழுதலாம்? 1 0 13 எனக்கு என்னது? டி. அப்போ ஆன்சர் அது 10 டி. அவ்வளோதான். ஆன்சர் அது 10 டி. ஆன்சர் முடிஞ்சு. ஓகேவா? ஸோ அடுத்து வந்து பாருங்கள், இதே கான்செப்ட் தான், பட் பாயிண்ட்ஸ் வந்து எப்படி ஆன்சர் பண்ணுறது, இதுவும் கிட்டத்தட்ட ஆக்டல் மாதிரி தான். இப்போ பாருங்கள், ஸோ ஃபஸ்ட்டு முள் நம்பருக்கு எப்போ 4 4 பிரிச்சிடலாமா? இந்த 4 இங்கிட்ட ஒரு 4, அதே இங்கிட்டு போகும்போது ஃபஸ்ட்டு 4 அடுத்து ஒரு 4. ஓகே, இப்போ ஆன்சர் பண்ணுங்கள். 4க்குமே 1 வந்து எனக்கு எவ்வளோ வரும்? 15. ஓகேவா? ஏன்னா 1 2 4 8 அனைத்துமே 4 வந்து 15 வரும். இங்கே எவ்வளோ வரும்? இது வந்து 8, இது 1 எவ்வளோ? 1 9. ஓகே, பாயிண்ட் 0 1 0 1. அப்போ இங்கே எவ்வளோ வரும்? இங்கே 1னா 4, இது 1னா 5. அடுத்து இங்கே என்ன வரும்? 4 2 6. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணலாம்? 15 எப்படி எழுதுவோம்? எஃப். 15னா எஃப். அடுத்து 9.56. ஓகேவா? ஸோ அவ்வளோதான். இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், இதுவும் அதே தான், 4 4 பிரிப்போம். ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணும்? பாயிண்ட்ஸ் மட்டும் உள்ளதை லாஸ்ட்லேருந்து பிரிங்க. ஓகேங்களா? அப்போ ஃபஸ்ட் உள்ளது என்னது? 1, இங்கே 0 0 1 0னா இது 2, இது எவ்வளோ? 4 பாயிண்ட். அடுத்து இங்கே ஃபஸ்ட் 4 1 0 1 0. அப்போ 8 4 8 2 10. 10 என்ன சொல்லுவாங்க? ஏ. அடுத்து ஒரு 1 0 0 வரும். ஓகே, 1 0 0 எவ்வளோ? 8. அப்போ ஆன்சர் எவ்வளோ வரும்? 124.8 அப்படின்னு சொல்லணும். அவ்வளோதான். ஓகே, இது கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி பாருங்கள், ஹெக்ஸாடெசிமல் டு பைனரி. ஓகே, ஹெக்ஸாடெசிமல் டு பைனரி இது ஈஸி தான். ஓகே, 3னா எப்படி எழுதுன்னு தெரிஞ்சிருக்கணும். என்ன கான்செப்ட்டு? 1248 கான்செப்ட். அப்போ 3 எங்கெங்கே 1 போடணும்? 1 கிட்டே 2 கிட்டே தான் போடணும். அப்போ ரெண்டுமே 0 தான் இருக்கும். அப்போ 0 0 1 1. ஏன்னு எனக்கு என்னது? 10. அப்போ 10 என்ன வரும்? இங்கே 2 கிட்ட 1 போடணும். அப்போ 1 0 1 0. அடுத்து 6 எனக்கு என்ன வரும்? 4 கிட்ட 2 கிட்டையும் போட்டால் போதுமா? அப்போ 0 1 1 0. ஸோ அவ்வளோதான் ஆன்சர். ஓகேவா? ஸோ முன்னாடிக்கு 0ங்க நமக்கு தேவையில்லை. முடிஞ்சுங்க, அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஸோ அந்த நம்பருக்கு வந்து என்ன பண்ணணும்? நம்ம டிஜிட்டாக எழுத தெரிஞ்சுக்கணும். எந்த கான்செப்ட்டு? 8421 வச்சு. ஓகே, இப்போ அதே மாதிரி பாருங்கள், ஏஸ். ஓகே, இது கண்டுபிடிக்கலாமா? ஏன்னு எனக்கு எவ்வளோ? 10. ஸோ ஃபஸ்ட்டு நம்பரோட கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா எவ்வளோ? 10. சீன்னு எவ்வளோ? 14. சாரி, சீன்னு எவ்வளோ? 12. சீனா 12. ஈன்னு எவ்வளோ வரும்? 14. ஓகே, இப்போ பாருங்கள், 10 எனக்கு என்ன பண்ணும்? 8 கிட்டே 2 கிட்டே தான் போடுவேன். அப்போ 1 0 1 0. 12 அப்படின்னா 8 கிட்டே 4 கிட்டேயும் போட்டால் போதுமா? அப்போ 1 1 0 0. 14 அப்படின்னா இந்த 3 கிட்டேயுமே போடணும். அப்போ 1 0. ஸோ அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ இது நல்லா தெரிஞ்சு வச்சாலே போதும். என்ன பண்ணலாம்? நீங்கள் ஹெக்ஸாடெசிமல் டு பைனரி வேகமாகவே கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, இப்போ பாருங்கள், அடுத்து இதே கான்செப்டில் பாயிண்ட்ஸ் கிட்ட என்ன ஆன்சர் பண்ணுறோம்? இதே மாதிரி தான் ஆன்சர் பண்ண போகிறோம். ஓகே, 4 என்ன பண்ணோம்? 0 1 0 0. அடுத்து டின்னு எனக்கு எவ்வளோ வரும்? டினா 13. 13 எப்படி எழுதலாம்? 8 4 12 0 1.
ஓகேவா 1101 ஓகே பாயிண்ட். இப்போ 3 அப்படின்னா 0011 ஓகேவா. இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 8421 மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுபடி தான் எழுதிக்கிட்டு இருக்கோம். எஃப் நினைக்கிறது 15 அப்படின்னா 41 அவ்வளோதான் பாயிண்ட்ஸ் ஓகேங்களா. இப்போ அதே மாதிரி பாருங்கள் 91 வரும். 8 கிட்டையும் 1 கிட்டையும் போடணும். சாரி 8 கிட்டையும் 1 கிட்டையும் போட்டால் 1001 1 அப்படின்னா 0001 பாயிண்ட். 3 அப்படின்னு எப்படி எழுதிக்கலாம் 0011 8 அப்படின்னா 1000. ஸோ ஓகே ஆன்சர் ரொம்ப சிம்பிளாக என்ன பண்ணலாம் ஆன்சர் பண்ணிக்கலாம். ஓகே ஸோ அவ்வளோதான். இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சில கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ டெசிமலேருந்து என்ன பண்ணலாம் ஆக்டல் கேட்கலாம். டெசிமலேருந்து ஆக்டல் கேட்கலாம். இல்லை டெசிமலேருந்து ஹெக்ஸா டெசிமல் கேட்கலாம். ஓகேவா. இல்லைனா ஆக்டலேருந்து டெசிமல் இல்லை ஹெக்ஸா டெசிமலேருந்து டெசிமல் இது மாதிரி கேட்டாங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குது அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் ஹெக்ஸா டெசிமலேருந்து பைனரி கண்டுபிடிச்சிங்க. ஸோ பைனரி கண்டுபிடிச்சிங்கன்னா நீங்கள் டெசிமல் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவீங்க. அதே மாதிரி ஆக்டலேருந்து பைனரி கண்டுபிடிச்சி என்ன பண்ணலாம் நீங்கள் டெசிமல் கண்டுபிடிச்சிக்கலாம். இதே ஒவ்வொரு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா மெத்தடுங்கள் மாறிக்கிட்டே தான் இருக்கும். இப்போ இந்த கொஸ்டினை பாருங்கள் 421 5 டெசிமல் எனக்கு என்ன வரும் கேட்குறாங்க. ஓகேவா. ஸோ இப்போ டெசிமல் கேட்டாலே ரொம்ப ஈஸியான ஒரு கான்செப்ட் தான். நீங்கள் பைனரி டெசிமல் எப்படி கண்டுபிடிச்சிருப்பீங்க. இங்கே 2 இருந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட் என்ன பண்ணுவோம் 2 எடுக்கு 0 அதாவது 1 2 4 8 10 போயிட்டே இருந்தோம். ஸோ அப்போ இங்கே 5 இருந்து என்ன பண்ணால் ஃபஸ்ட் நம்பர் 1 தான், அடுத்து 5, அடுத்து 25, அடுத்து 125, அடுத்து 620 போய்கிட்டே இருக்கும். ஓகேவா. ஸோ அப்போ இங்கே பாருங்கள் 4 to 1 ஓகே. இங்கே என்ன ஒரு நம்பர் ஃபஸ்ட்டு 1 அடுத்து எவ்வளோ 5 அடுத்து எவ்வளோ 25 ஓகேவா. அப்போ 4 25 100 2 5 10 1 1 அப்போ எனக்கு எவ்வளோ வரும் 111. அப்போ டெசிமல் எனக்கு எவ்வளோ வருது 111 10 எனக்கு வரும். இப்போ இதே இது 3025 5 டெசிமல் எனக்கு என்ன வரும் கேட்டாங்க. ஓகேவா. ஸோ இங்கே 5 கூட வேணாம் 4ன்னு வச்சுக்கலாம். இப்போ 4ன்னு கேட்டாங்கன்னா ஃபஸ்ட் என்ன வரும் 1 அடுத்து 4 அடுத்து 16 அடுத்து 64 ஓகேவா. 5 கேட்டால் 1 5 25 105 போகும். 4 கேட்டால் 1 4 16 அந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். ஓகே எந்த நம்பர் கொடுத்து டெசிமல் கேட்டால் பண்ணி ஈஸியாக ஆன்சர் பண்ணிக்கலாம். ஏன்னா சப்போஸ் இது மாதிரி கொடுத்துட்டு நம்ம பைனரியோ இல்லை வேறு மாதிரி கேட்க என்ன பண்ணலாம் நீங்கள் டெசிமல் மாற்றிட்டே போதும். டெசிமல் என்ன பண்ண நீங்கள் பைனரி மாற்றிக்குவீங்க. ஓகேவா. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் இந்த 4 கொடுத்துட்டு என்ன பண்ண போகிறோம் டெசிமல் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே 3025 அப்போ என்ன பண்ண மேலே 1 4 16 64ன்னு போட்டாச்சு. இப்போ பெருங்க 3 64 எவ்வளோ வரும். இப்போ 12 மீதி 1 19 192 0 பண்ண பிறகுனா 0 தான் 2 8 5 1 5. ஸோ அப்போ எனக்கு எவ்வளோ வரும் 205 அவ்வளோதான். இங்கே ஆன்சர் வரும் 205. இது மாதிரி எந்த அடிமானம் கீழே வந்திருந்தாலும் பண்ணி ஈஸியாக டெசிமலாக உங்களால் மாற்ற முடியும் இந்த மெத்தடை வச்சு. இதே 3 கொடுத்தா எப்படி போகும் 1 3 9 27 இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். இதே 6 கொடுத்தாங்கன்னா 1 6 36 212 போய்கிட்டே இருக்கும். ஓகேவா. ஸோ அவ்வளோதான் கான்செப்ட். ஓகேவா. இந்த என்னன்னு சொல்கிறோன்னா 1ன்னா 4 அடுக்கு 1 4 அடுக்கு 0 4 அடுக்கு 1 4 2 4 அடுக்கு 3 இது மாதிரி போய்கிட்டே இருக்குங்க. 5 அடுக்கு 0 5 அடுக்கு 1 5 அடுக்கு 2 இது மாதிரி போயிட்டே இருக்கும். ஏன்னா இங்கே பைனரியில் 2 இருக்கும். அப்போ 2 அடுக்கு 0 அப்போ 1 2 மாதிரி போயிட்டே இருப்போம். ஓகேங்களா. ஸோ அதே கான்செப்ட். அப்போ டெசிமல் இது மாதிரி கேட்டாலும் என்ன பண்ணுங்கள் ஆன்சர் பண்ண ரெடியாக இருக்குங்க. ஈஸியாகவே இருக்கும். ஏன்னா இது மாதிரி கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க. அதுக்காக தான் திரும்ப உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. ஸோ ரொம்ப ரேரான இம்பார்ட்டன்ட் ஒரு டாபிக் தான் நீங்கள் பார்த்துருக்கோம். ஸோ கண்டிப்பாக நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த தகவல் கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ரொம்ப இந்த வீடியோ பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நண்பர்கள் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுருங்க. நன்றி.